என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் வீடியோக்கள் மற்றும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு, யார் மனத்தையும் புண்படுத்துவதற்கு, அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. ஹலோ வியூவர்ஸ், டைட்டில் தம்ப்நெயில் பார்த்து வந்த அன்பான வாடிக்கையாளர்களே, இந்த வீடியோவோட ட்ரெய்லரா ஒரு நிமிஷத்தை சர்ன்னு பாத்துக்கலாம். இந்த சூழ்நிலை தான் குடிக்கணும் அவசியம் கிடையாது. மெயின் இன்டென்ஷன் குடிக்கணும். அதுக்கு உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளதான் அனுபவிக்கணும். நான் குடிக்க போறேன், குடிச்சு நாசமா போங்க போங்க. அப்பதான் சொன்னா இல்ல அவங்க எல்லாம் தண்ணி அடிக்க போறாங்க அப்படின்னா, நீங்க அடிப்பீங்களான்னு கேட்டா, எப்பாவது பொண்ணுகள்கிட்ட சந்தோஷமா இருக்கும்போது குடிப்பாரு. இத போய் கேட்டுக்கிட்டு இல்ல நான் அடிப்பேன், ஆனா எப்பயாச்சும் ஒரு தடவை அடிப்பேன். எப்பயாச்சும் இருக்கக்கூடாது, எப்பயுமே அந்த பழக்கம் உனக்கு இருக்க கூடாது. நான் தான் கம்பல் பண்ணி ஊத்தி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து பார்த்தேன். அவருக்கு ஒம்பட்டு வாந்தி எடுத்துச்சு. மேலதிகாரியை திட்டணும் அப்படின்னா ஒரு சின்ன துணிச்சல் வரணும் அப்படிங்கிறதுக்காக, துணிச்சலுக்காக. அதுதானே மண்ணா நமக்கு அசுர பலம். இந்த குடிச்சது தெரியாம மறைக்கிறதுக்காக நீங்க பண்ற அந்த தில்லாலங்கடி வேலைகள்லாம் என்னென்ன? தலைவலியா இருக்கு, நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயலண்டா படுத்துக்கிறேன். தூங்குறானா 7 மணிக்கு? அப்படி இல்லடா உனக்கு. பூண்டு பொட்டுக்களையும் சாப்பிட்டா சுமல் வராது. அதுக்கு அந்த குடிநாத்தத்தை தாங்கிடுறான், அவனு கிட்ட வர மாட்டான். அப்புறம் எப்படி பொண்டாட்டி பக்கத்துல வருவா? அன்னைக்கு என்ன பண்ணாங்க, பாத்ரூம்ல வாந்தி எடுத்து நார் அடிச்சப்ப 2 சட்டை காலரை பிடிச்ச. எப்பொழுது நாம் குடிக்க தோணுகிறது? மெயின் சேலரி வர வந்து 2 நாளுக்கு அப்புறம். கரெக்ட். சம்பளம் வந்தோடனே 2ஆம் நாள். அந்த 2 நாளா சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது. ராசின்னு இல்ல, எந்த ராசியும் கையில பிடிக்க முடியாது. சம்பளம் வந்தா 2 நாளைக்கு. குடி குடியை கெடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப காலமாக தவறுங்கிற விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும். இங்க மட்டும் இல்ல, உலகம் முழுவதுமே கேஷுவல் ட்ரிங்கிங்னு சொல்லக்கூடிய பழக்கம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருப்பதை பார்க்க முடியும். சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரியா சரக்கு அடிப்பேன். அப்ப மத்த நாள்லாம் குடிக்க மாட்டீங்க? குடிப்பனே. ஒரு பக்கம் குடிக்காதீங்க குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற அதே நேரத்துல இன்னொரு பக்கம் யதார்த்தத்துல வேற மாதிரி இருக்கு. ஏதோ விசேஷ நாளைக்கு குடிக்கிறாங்க, அதை தவிர்த்து டெய்லியும்லாம் குடிக்கிறது இல்ல. வருஷம் குடிப்பாங்க. எப்பாவது பொண்ணுகள்கிட்ட சந்தோஷமா இருக்கும்போது குடிப்பாரு. இத போய் கேட்டுக்கிட்டு இது எப்படின்னா, அந்த பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா உலகமே இருட்டுங்கிற மாதிரி. டேங்கப்பா, பெரிய பெரிய தத்துவம் எல்லாம் பேசுற. ஏன் குடிக்கிறார்கள், எதற்காக குடிக்கிறார்கள், இன்னைக்கு குடிப்பதற்கான காரணிகள் என்னவாக இருக்கு? நாக்கு நம 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 அரிக்கியடா. ஒரே ஒரு குவார்டர் சிக்கிச்சுனா எறும்பு கடி, மூட்டை கடி, கொண்டாட்டி கடியில கூட எஸ்கேப் ஆகி நிம்மதியா தூங்காம. உண்மையா சொல்ல போனா இது கொஞ்சம் ஷாக் அடிக்கிற ஷோ தான். ஏன் குடிக்கிறீங்க, எதுக்கு குடிக்கிறீங்கன்னு அவங்களை கூப்பிட்டு விளக்கம் பண்ணிட்டு இருக்காங்களே, தப்பு பண்றவங்க அப்படின்னு தோணலாம். தப்பு பண்றவங்களா? குடிக்கிறவங்களாம் தப்ப தட்டி கேட்கிறவங்களா? குடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற சிங்கம் சீறி பாயும் பாருங்க. குடிச்சிட்டு அவன் மனுஷனே கிடையாது, குழந்தை. நியாயப்படி எங்கெல்லாம் சிறுவர் சீர்திருத்த பள்ளி தான் கொண்டு போயிருக்கணும். குடிக்காதன்னு சொல்றதை தாண்டி நீ ஏன் குடிக்க கூடாது அல்லது ஏன் குடிக்கிறாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிற ஐடியால தான் இந்த ஷோவை நம்ம முன்வைக்கிறோம். போன் பனேகா உமாபதி பொழக்க போகுது யார், இப்படி நிறைய புது புது கான்செப்ட்லாம் எழுதி வச்சிருக்கேன். குடிக்கிறத ஒரு நாளும் ஆதரிக்க முடியாது, அது மாரலி தவறு, உடல் ரீதியாக தவறு. ஆனால் ஏன் குடிக்கிறார்கள்? குடிக்கிறதுக்கு காசு தான் தேவை, காரணம்லாம் தேவையே கிடையாது. 8 மணிக்கு மேல உன் முகத்தை பார்க்க சகிக்க முடியாம தானே லைட்ட பூரா ஆஃப் பண்ணிட்டு ஒரு குவார்டர் போட்டு குப்பரப்படுத்துறீங்க. சீரியஸாலாம் வேணாம், இன்னைக்கு கொஞ்சம் ஜாலியாவே ஆரம்பிப்போம். முன்னால எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கல்லு கடையோ மதுபான கடையோ இருக்கும், அங்க போய் குடிப்பாங்க, அதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. இப்ப நான் தண்ணி போட்டாகணுமே, இப்ப நான் எப்படியாவது தண்ணி போட்டாகணுமே. இன்னைக்கு குடிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிருச்சு, அதே மாதிரி குடிக்கிறதுக்கான காரணமும் அதிகமாயிருச்சு. என்னென்ன மாதிரியான தருணங்களில் எல்லாம் நீங்கள் இந்த மது குடிக்கிறீர்கள்? எதையுமே சொல்லிடாதீங்க, ரகசியமா வச்சுக்கோங்க. ஆமாப்பா, நீங்களே வாய் விட்டு மாட்டிக்கிடாதீங்க, உஷாரா இருந்துக்கங்க. இதெல்லாம் போட்டு வாங்குறாங்க, அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. ரிலாக்ஸேஷன். வீட்ல ரொம்ப டென்ஷன் பண்றாங்க, சோ அப்பப்போ கொஞ்சம் வீட்ல டென்ஷன் பண்றப்பலாம் அப்பப்போ கொஞ்சம். வீட்ல பொண்டாட்டி சொல்ல தாங்க முடியல சார், அதான் இப்படி ரோட்ல ஆடிட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலை தான் குடிக்கணும் அவசியம் கிடையாது. மெயின் இன்டென்ஷன் குடிக்கணும். அதுக்கு உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளதான் அனுபவிக்கணும். அதாவது குடிக்கிறதுக்கான சூழலை நீங்களே உருவாக்கி குடிக்கிறீங்க. எந்த நேரமும் கூட்டாளிங்க நல்லா குடிப்பானுங்க, 10 பைசாக்கு பிரயோஜனம் பட மாட்டானுங்க. எப்பொழுது நாம் குடிக்க தோணுகிறது? மெயின் சேலரி வர வந்து 2 நாளுக்கு அப்புறம். யதார்த்தமா பேசுறீங்க, கரெக்ட். சம்பளம் வந்தோடனே 2ஆம் நாள். அதுவும் வீக்கெண்ட்ல சம்பளம் ஏறிச்சுன்னா அந்த சனி ஞாயிறு அந்த 2 நாளா சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது. உண்மையா சொல்ல போனா எனக்கு இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் ஜாஸ்தி இருக்கும். பீர் அடிச்சா கம்மியாகும் ஹீட் அப்படின்னு சொன்னாங்க. சரியான ஐடியாடா. இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. லைக் ஆபீஸ்ல டென்ஷன் இருக்கும். இண்டஸ்ட்ரி மார்க்கெட்டிங்கா? ஆமா சார். பாஸ் அப்பதான் ஏதாச்சும் டார்கெட் ஆகலன்னு கத்திட்டு இருப்பாரு. நான் உன்னை ரொம்ப திட்டிட்டேன், அதிகமா வேலை கொடுத்துட்டேன், மேல வருத்தமா இல்லைங்க. குடிக்கணும்னு முடிவு போனாங்க, கால நேரம்லாம் கிடையாது சார். 6 மணிக்கு மேல மணி அடிச்சிருங்க சார். 6 மணி வரைக்கும் தான் லட்சுமி தாஸ்,
6 மணிக்கு மேல நான் செக்ஸி தாஸ். 6 மணிக்கு மேல மணி அடிச்சிருங்க சார். வடிவேலு சொன்ன மாதிரி 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாதுங்கிற மாதிரி இவருக்கு 6 மணிக்கு மேல மண்டக்குள்ள மணி அடிக்குமா, கை நடுங்குமா? மாப்பிள என்ன கை நடுங்குது? அதானே பார்த்தேன். 6 மணி ஆச்சுன்னா நடுங்கிடுமே. எவன் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து போன் வருதுன்னு எதிர்பார்ப்பான் சார். எவன் முந்திக்கிறானோ கூட ஒத்தாசைக்கு ஆளடா. நீ கொஞ்சம் வந்துட்டு போறியா? வரையா. அவன் கூட போயிடுறதுதான். என்ன குடிக்கன்னு முடிவு பண்ணியாச்சு. இது காரணம் தேவையெல்லாம் கிடையாது. சோகத்துல குடிக்கிறேன், சந்தோஷத்துல குடிக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. சொல்லுங்க. 8 மணி ஆச்சுன்னா குடிக்கணும்னு ஒரு வெறி. ஏன் மணி அடிக்கணும். ஒண்ணு செல்போன் மணி அடிக்கணும், இல்ல மண்டக்குள்ள மணி அடிக்கணும். அண்ணே இப்படிலாம் மண்டக்குள்ள மணி அடிச்சதுன்னா கூடிய சீக்கிரம் நம்மள சுத்தி 4 பேர் மணி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க படுக்க போட்டு. இது 2 ஒண்ணு அடிச்சாலும் கரெக்டா நேரா கட் பண்ண பார் தான். என்ன ஒயின் ஷாப்புக்குள்ள போறாங்க? என்ன இங்க வேற மாதிரியா இருக்கு? நான் எப்போல்லாம் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றதை விட என்னை குடிக்க வச்சதே என் மனைவிதான். ஒண்ணும் தெரியாத குழந்தை நான் கூட்டிட்டு போய் கெடுத்துட்டேன். எங்க அப்பாவை பாத்தியாலா எவ்வளவு ஜெய்ஜாண்டிக்கா இருக்காரு இதை குடிச்சதுனாலதான். இவங்கெல்லாம் அவங்களோட டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். ஏன்னா அவங்களுக்கு அவங்க அப்பா தான் ஹீரோ. உங்க அப்பா ரோட்ல முன்னாடி தலையை வச்சு படுத்து மறியல் பண்ணிருக்கான். எதுக்கு? விடிய டாஸ்மாக் கடையை திறந்து வைக்க சொல்லு. எங்க மாமா மிலிட்டரியில பாத்தியா ஜெய்ஜாண்டிக்கா இருக்காரு. அவரு கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சாரு, அதனால நல்லா இருக்காரு. அந்த மிலிட்டரி மாமா இவரை பார்த்து நடுக்கிறாரு இல்ல, இவரே இப்படி நடிக்கிட்டு இருக்காரு. நீங்க நோஞ்சானா இருக்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா நீ நல்லா உப்பி வரலாம்னு சொன்னது. அப்படி பார்க்கும்போது நான் ஒரு 10 ml விட்டு நிறைய தண்ணியை ஊத்தி குடிச்சு மூக்க பிடிச்சிட்டு தான் குடிக்கிறோம். ஏங்க சோடா ஊத்திட்ட போதுமான்னு பாருங்க. ஐயோ இது பாலை குடிக்கலாம், நல்லா சர்பத்தை குடிக்கலாம், இது எதுக்கு ஐயா குடிக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு எனக்கு உண்மையிலே அதுல ஒரு ஈடுபாடு எனக்கு உண்மை கிடையாது. செவனேன்னு இருந்த மனுஷனை இப்படி குடின்னு குடிக்க வச்சுட்டீங்களேக்கா. மொத்தத்துல உன்னால ஊரெல்லாம் கடை பிராந்தி கடைக்காரன் வந்து பெட்டி கடைக்காரன் வரைக்கும் நீ தேடி இதுக்கெல்லாம் நான் எங்க போவேன்? இவர்கள் குடிக்கிறார்கள் என்பது திருமணத்திற்கு பிறகு முதலில் உங்களுக்கு எப்போது தெரிந்தது? இப்படி நடக்குது. இது காலங்காலமா நடக்குது. வேண்டாங்க, அதெல்லாம் தப்பு. இல்ல எனக்கு அவ்வளவு பெருசாலாம் எதுவும் தெரியல. நார்மல் எப்பயாவது ஒரு டைம் தான். அதனால எனக்கு அது ஒரு பெருசா தெரியல. ஏன்னா இது ஒரு தப்பான விஷயம் கிடையாது. ஆமா, இவளுக்கு ஏன் இப்படி புத்தி கெட்டு போச்சு? நம்ம மூஞ்சில ஏதோ ஒரு கவர்ச்சி இழுத்துருக்கு இவள. எப்பயாவது ஒன்ஸ் குடிக்கிறாங்க, அவ்வளவுதான். இதுல எதுவும் தப்பு இல்ல. அடிக்கடி குடிச்சா அது தப்பு. பட் எப்பயாவது ஒரு டைம் குடிக்கும்போது அதை நான் அக்செப்ட் பண்றேன். சோ இந்த மாதிரி மனைவிகள்கிட்டலாம் சொல்லிக்கிட்டே குடிங்கன்னா, ஏன்னா சில நேரத்துல அவங்களே உங்களுக்கு ஊத்தி குடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. என்கிட்ட இருக்க ஒரே ஒரு கெட்ட பழக்கம் தண்ணி அடிக்கிறது. அத கூட என் பொண்டாட்டி கையால ஊத்தி குடிக்க சொல்லி நான் குடிப்பேன். அப்ப நாங்க 4 பேர் போய் கொடைக்கானல் போயிருக்கும் போது அப்பதான் முதல்ல அவர் குடிக்கிறது எனக்கு தெரியும். அது என்னது சாராயம்? அது தெரியுது. அது சரி, அக்க பக்கத்துல பாக்குறாங்க உள்ளார வந்து உள்ள வர மாட்டேன். அப்போ மெடிக்கல் ரெப் ஆக்சுவலா அவர் வரும்போது ரொம்ப டிப் டாப்பா அப்படியே டைலாம் கட்டிட்டு தான் பொண்ணு எல்லாம் பார்க்க வரும்போது வந்தாரு. மிஸ்டர் வேணு சாஸ்திரி, உன் பொண்ணு எனக்கு தான் வேணும். அப்போ முதல்ல நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. அப்பாக்குலாம் அந்த பழக்கம் எல்லாம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க யாரும் அப்பாக்கு முன்னாடி நின்னு கூட பேச மாட்டாங்க. ஆமா, அவங்க ஆத்தா பெரிய ராஜ பரம்பரை. புருஷன் தாண்டி. கல்யாணம் ஆகி 3 மாசம் கழிச்சு சொன்னாங்க சார். குடிச்சிட்டு வந்தாங்க. தெரியாது சார் அவங்க குடிச்சிட்டு வரதே. கொலை பண்ணவனை கூட கண்டுபிடிச்சிடலாம், குடிச்சிட்டு வர்றவனை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா பல டெக்னிக்கை கையாளுவாங்க. குடிச்சிட்டு வரும்போது பீடா போட்டு வருவாங்க. ரொம்ப நாள் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வந்தா கண்டுபிடிச்சலாம் சார். பாத்ரூம் போயிட்டு வந்தப்போ அந்த நம்ம உள்ள போனாக்கா தெரியும் சார், அந்த ஸ்மெல் வரும். நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஃப்ரெண்ட்ஸுக்காக போனேன். என் சூழ்நிலை என்னோட எல்லாமே வெட்டி எல்லாமே தோல்வி ஆகிட்டு இருக்குது. நல்லா கதை சொல்றியா? நீ சொல்ற கதையை வச்சு 2000 கொஞ்சம் சோறு 2000 இல்ல 20000 குழந்தைக்கு சோறு ஊட்டலாம். ஒருத்தன் குடிச்சிட்டு மாட்டினதுக்கு அப்புறம் அவன் சொல்ற கதையெல்லாம் கேட்கும் வச்சுல. 3 வருஷம் கழிச்சு ஒரு ட்ரிப்பு பாத்ரூம்ல வந்து வாந்திருச்சு. அன்னைக்கு தான் மாட்டினேன். வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதிராக பெரிய மீச வாந்தி எடுத்தோன்னா வீடே நாரிடுச்சு. அன்னைக்கு என்ன பண்ணாங்க? பாத்ரூம்ல வாந்தி எடுத்து நார் அடிச்சப்ப 2 சட்டை காலரை பிடிச்ச செவுத்துல ஒரு நெத்துனாங்க பாருங்க. கராத்த பழைய பாபுல் இருக்கு. இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்துனா வாருங்க. ஆனா பாத்தாப்புல ஒண்ணுமே தெரியலங்க. பார்த்தா தெரியாதுல, மாட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க சுய ரூபம்லாம் என்ன அப்படிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குறீங்க. சட்டை காலரை பிடிச்சி செவத்தோர் நச்சுட்டாங்க. அப்படியா? பாத்ரூம்லயே சார். இதுக்கு மேல அடிச்சுட்டு மட்டும் லேட்டா வருதா? கவலைப்படுறன்றது தோல்விங்கிறது என்ன? தோல்வி கேட்ட அங்க போனங்கிறது இங்க போறது. என்ன பேசிக்கிட்டு இருக்க நேரம் அது? தூக்கி போட்டு பந்தாடுற நேரம்யா. அவனை ஈரு வச்சுக்கான் விடியட்டும் அப்படின்னு அப்படியே மேல தண்ணி தூக்கி ஊத்தி பெட்ல போட்டு படுக்க வச்சுட்டாங்க. அதுவே எனக்கு தெரியாது. டேய் நீ வசமா சிக்கிக்கிட்ட, நீ தப்பிக்கவே முடியாது ராஜா, தப்பிக்கவே முடியாது. அதனால பெட்டர் நீங்க காலைல எஞ்சதும் அந்த ரூம் ஃபேன்ல தூக்கு மாட்டிக்கீங்க. ஏன்னா நீங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. விடிந்த பிறகு நடந்தது என்ன? ரொம்ப அவமானமா இருக்கு சார். மூஞ்சில முடிக்கிறதே கஷ்டமா இருக்கு. முகத்தை நிமிந்து பார்க்க கூட கூச்சமா இருக்கு.
நான் வேணா குனிஞ்சு காட்டுவா மாமா. ஒரு கட்டத்துல எக்ஸ்ட்ரீம்ல கோவத்துல பலார்னு புருஷனை அடிச்ச சம்பவங்களை பார்க்க முடியுது. உள்ள கைய முறுகிட்டு நெஞ்சில குத்துறாயா அந்த குத்து குத்துறா. ஏன் இவர் அடிக்கடி லேட்டா வராருன்னு கேட்டா மீட்டிங் போனேன், கேஸ் பார்க்க வேண்டி இருந்தது. சரி நான் அப்படியே நம்பிட்டு இருந்தேன். அப்புறமே பார்த்தா இவர் குடிக்கிறாருன்னு எனக்கு மனசுல பட்டுச்சு. ஊது ஊது ஸ்மெல் வருது. குடிக்கவே இல்ல எப்படி வரும்? டிராபிக் போலீஸ்ல இருக்கிற மிஷின் கூட சில நேரத்துல கண்டுபிடிக்க கஷ்டப்படும். ஆனா பொண்டாட்டிங்க மூக்கு அப்படி கிடையாது, அது பவர்ஃபுல் மெஷின். அப்ப கேட்கும்போது ஆமா லைட்டா சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப மனசு ரொம்ப வேதனையா தான் சார் இருந்தது. அவங்க வாழ்க்கையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீணடிக்கிறீங்கடா வீணடிக்கிறீங்க. அந்த பொண்ணுங்கெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதுறா கண்ணீர் விட்டு அழுது. அவட்ட அழ சொன்னீங்க ஆரம்பிச்சோம். அழுதுங்களா? அழுதேன். இது ஒண்ணு எப்பயாவது தானே செய்யறோம், இது ஒண்ணு பெரிய தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. குடிக்கிறது அவ்வளவு நல்ல பழக்கம் இல்ல. குடிகாரங்களை இந்த உலகத்துல யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால உங்க கணவர் குடிக்கிறாரு உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு இது யாருக்கெல்லாம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நீங்க கவலைப்பட்டீங்க, மறைக்க ஆரம்பிச்சு? எங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாது நான் மெயினா நினைச்சேன். இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, நாம குடிச்சது பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாதுன்னு மெயின்டைன் பண்ணுவோம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு மெயின்டைன் பண்றாங்க. உங்க அப்பன் பெரிய மீசை வச்சிருந்தா மதுரை வேற நினைப்பா. மெதுவா பேசுங்க. என்னடி மெதுவா பேசுங்க, என்ன மெதுவா பேசுங்க? அப்படி பேசுங்க. எப்ப உங்களுக்கு முதல் முறையா தெரிஞ்சது? அடிக்கடி கல்யாணத்துக்கு அப்புறம் டூர் போக ஆரம்பிச்சாரு. டூர் போயிட்டு வந்தாலே ஒரு தனி சந்தோஷம் முகத்துல தெரியும். ஆமா இவர் பெரிய ஐநா சபை மெம்பர், உலகம் பூரா பிளைட்லயே சுத்தி கலெக்ட் போயிட்டாரு. அதனால ரெஸ்ட் எடுக்க இங்க வந்திருக்காரு. ஜெனரலி பிசினஸ் விஷயமா போகும்போது கஷ்டமா தான் வந்து ரியாக்ஷன் கொடுக்கணும். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன தவசம் தான், அவங்க அடிக்கிற அடியில 5 நிமிஷத்துல ஈ வைக்கும் பாக்குறியா. பட் இவர் ஹாப்பியா இருக்காருன்னு பார்த்தா அங்க இருக்கிற தனிமை நேரத்தை அவர் அழகாக பயன்படுத்துகிறாருன்றது புரிஞ்சது. ஒரு வழியா தலைவலி விட்டுச்சுடா. இன்னைக்காச்சும் சுதந்திரமா 2 பேரும் வீட்டுக்குள்ள உட்காந்து தண்ணி அடிக்கலாம். பட் போக போக அவரோட நெசசிட்டி என்ற வரும்போது சரி நம்மளையும் நம்ம ஃபேமிலியும் பாதிக்காத வரைக்கும் பரவாயில்லை. நான் உங்களுக்கு மாசம் மாசம் தனியா 1000 ரூபாய் கொடுத்துறேன், அத நீங்க தண்ணி வாங்கி சந்தோஷமா இருங்க. கோச்சிப்பேன், நான் பேசாம தூங்குவேன். அப்பதான் எனக்கு எது பிடிக்குமோ அது வாங்கிட்டு வந்து ப்ளீஸ் பண்ண ட்ரை பண்ணுவாரு. நல்லா டிராமா பண்றாருன்ற மாதிரி இருக்கும். டேய் 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 இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. குடிச்சாதான் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற காதல், சோகம், வீரம் இதெல்லாம் வெளியே வரும். ஒரு பாட்டிலுக்குள்ள காதல், வீரம், சோகம், பைத்தியம் இத்தனையும் வச்சிருக்கான். உங்க வீட்டுக்காரர் குடிக்கிறாருங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்ப தெரிஞ்சு? குடிப்பழக்கெல்லாம் எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு தான் மேரேஜ் பண்ணாரு. மாப்பிள சொக்க தங்கலாம், எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. இப்படி ஒரு மாப்பிள கிடப்பாரா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் எப்ப குடிச்சாருன்னா டாடி வந்து வாட்ச் காணாம போயிடுச்சு. அப்பதான் தெரிஞ்சது அன்னைக்கு நைட் ஓவரா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாரு. குடிச்சிட்டு வீட்டுக்கு வராருன்னு திட்டுறீங்களே. ஒரு மனுஷன் குடிச்சிட்டு வீடு வந்து சேர்றதுக்குள்ள அவர் படுற பாடு இருக்க. அட்டன் நேரத்துல ஆப் சாப்பிட்டுக்கண்டா ஆப். ஆனா வீடு எங்கன்னு தெரியல. ஆனாலும் வீட்டுல அன்னைக்கு அடியே வந்துச்சு சார், அடியே வந்துச்சு வீட்டுல. அது விழுந்திருக்கும்னு தெரியும், அதுதான் அடி விழுந்துச்சு. யாராவது காப்பாத்துக்கா. ஐயோ ஆண்டவா. அப்படி அடிச்சீங்களா? சோ அவர் பெருமையா சொல்லிட்டாரு. நான் இது சொல்லிட்டேன். இல்ல நீங்க சொல்லுங்க. அடிச்சேன் 4 அடி அடிச்சேன். எப்படி அடிச்சீங்க? பொம்பளை ஆடாவ உலக்கைய கொண்டு நெஞ்சில் அடிச்சாலும் பரவாயில்லடா. இல்ல எங்கெங்கேயே விட்டு அடிக்கிறாளே. சோ குடிமகன்களே, குவார்டர் பாட்டில் வாங்க போகும்போதுலே பக்கத்து மெடிக்கல் ஷாப்ல ஒரு தைல பாட்டிலும் வாங்கிடுங்க. ஏன்னா அவங்க அடிக்கிற அடிலாம் இட்டி மாதிரி இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 3 மந்த்ஸ் கழிச்சு கொடைக்கானல் போயிருந்தோம் நாங்க ஃப்ரெண்ட்ஸோட. போயிட்டு வந்தோம். அவங்க வந்து அடுத்த ரூம், நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ரூம். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அவங்க ரூமுக்கு போக ஆரம்பிச்சாங்க. இவன் எங்க டீச்சர் வீட்டுக்குள்ள போறான்? ஒருவேளை பாடம் படிக்க போவானோ? என்ன படிக்கிறான்னு நம்மளும் பாப்போம். என்ன எதுக்காண்டி போறீங்க, இந்நேரத்துக்கு ஏன் போறீங்க அப்படின்னு கேட்டா. என்ன கேட்ட? இந்நேரத்துக்கு ஏன் போறீங்க அப்படின்னு கேட்டா. ஏது எதுக்குங்கிற கேள்வியே என்கிட்ட கேட்கப்படாது. சரி நான் அப்புறம் போனதுக்குமே உடனே திரும்பி வந்துட்டார். அப்பதான் சொன்னா இல்ல அவங்க எல்லாம் தண்ணி அடிக்க போறாங்க அப்படின்னா. நீங்க அடிப்பீங்களான்னு கேட்டா. ஆக்சிஜன் இல்லாமல் கூட நாம் வாழலாம், ஆனா ஆல்கஹால் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. அதனால செவ்வாய் கிரகத்துல கொண்டு இவங்களை விட்டாலும் ஆக்சிஜனை விட ஆல்கஹால் தான் இவங்களுக்கு எல்லாம் முக்கியம். இல்ல நான் அடிக்க தான் போனேன், என்னைய திருப்பி அனுப்பி விட்டுட்டாங்க வேணான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாங்க. இல்ல நான் அடிப்பேன், ஆனா எப்பயாச்சும் ஒரு தடவை அடிப்பேன். எப்பயாச்சும் இருக்கக்கூடாது, எப்பயுமே அந்த பழக்கம் உனக்கு இருக்க கூடாது. ஃப்ரெண்ட்ஸோட சேரும்போது ஒரு தடவை அடிப்பேன்ற மாதிரி பதில் சொன்னாரு. ஆனா அன்னைக்கு கோவம் வந்துச்சு, அழுதான், பேசவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனப்போ பிளான் பண்ண உட்காந்து பேசிட்டு இருந்தோம் எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துறதுன்னு. எப்ப கல்யாணம் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எத்தனை மணி பூ வாங்கினா, ஹனிமூனுக்கு எங்க போகணும். அப்போ காக்டெயில் பார்ட்டி வரும்போது அந்த நிமிஷமே எனக்கு தெரியும். சோ அந்த பேக்ரவுண்ட்ல குடி பழக்கன்றது ஒரு நார்மலான விஷயம்ன்றது என்னுடைய மனசு அப்ப ஒத்துக்கிட்டு இருந்தது. நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம், நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். ஷாக் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பிளானிங்ல நான் கூடவே இருந்தேன். சோ நீங்களே அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இருந்தீங்க.
கூட இருந்தோம். கூடவே இருக்கிறது எதுக்குன்னா என்னென்ன சரக்குக்கு என்னென்ன மிக்சிங் ஊத்தணுங்கிறதுக்கு கைட் பண்றதுக்கு. வோட்கால இவ்வளவு தண்ணி போட கூடாது. எவ்வளவு தண்ணி போடணும்? இவ்வளவு தான் போடணும். ஒரு நாள் நைட் லேட்டா வந்தாங்க. நான் 9 o'clockல இருந்து ஃபோன் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன், அவர் எடுக்கவே இல்லை. லேட்டா வந்ததுமே அவர் ஃபேஸை பார்த்தே தெரிஞ்சிருச்சு எனக்கு. இதுல இருந்தே தெரியுது நீ என் மேல எவ்வளவு உசுர வச்சிருக்கேன்னு. நீ போகலாம். ஸோ கோவம் வந்து பேசவே இல்லை. நைட் ஃபுல்லா அழுதுட்டே இருந்தேன். ஆமா, அவங்க குடிக்கிறதுக்கு நீங்க ஏன் அழணும்? அவங்கள அடிக்கிற அடியில கண்ணுல கண்ணீர் வர வைக்க வேண்டாமா? வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எங்க வீட்ல எல்லாம் அவர் குடிக்கவே மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி இருந்தாங்க. ஸோ வீட்டுல தெரிஞ்சதுன்னா தப்பா நினைச்சுக்குவாங்க அவரை பத்தி. அவர் மேல ஒரு நல்ல மதிப்பு அவர் வச்சிருந்தாங்க. மேல இமேஜ் போயிடும். ஆமா, இமேஜ் கட்டினவங்களே மதிக்க மாட்டுக்காங்க, கட்டி கொடுத்தவரா மதிக்க போறாரு. என்னத்தா உன் புருஷன் என்ன ஊர் சுத்த கிளம்பலையா? இந்தா போயிட்டியாப்பா, போ கிளம்பு போடா. எங்க வீட்டுக்காரர் ரொம்ப கஷ்டப்பட்டவருங்க. ஆரம்பத்துல இருந்து எதையுமே விரும்ப மாட்டாரு, எதுவுமே சாப்பிடவும் மாட்டாரு, கடையிலயும் எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அப்போ உங்க ஒப்ப இவ்வளவு நாளா சாப்பிடுறது என்ன? பழைய கஞ்சம் மிளகா பழமும். அதனால எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, இதாவது சாப்பிட்டு அவங்க நல்லா இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு மனசுல ஒரு ஆசை. உங்க ஆசை நியாயமானது. உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கணவரை குடின்னு நம்மளே சொல்றோமே, அது தப்பு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. தப்புங்கிறது தெரியும். போதுன்னு சொல்லக்கூடாது, நான் ஊத்திட்டே இருப்பேன். அவருக்கு ஒரு மனசுக்கு இதுவாச்சும் ஒரு தெம்பா இருக்கட்டுமே, இது சாப்பிட்டாச்சும் ஒரு மனசு திருப்தி அடையட்டுமே. புரிஞ்சு வாழணுங்கிறதுக்கு இந்த அக்கா ஒரு எடுத்துக்காட்டுப்பா. ஆம்பளைங்க மட்டும் பொண்டாட்டிக்கு பிடிச்ச பூவு பொட்டு புடவைன்னு வாங்கி கொடுக்காங்க. பொம்பளைங்க எப்பதான் ஆம்பளைக்கு பிடிச்ச இந்த விஸ்கி ரம்மு குவாட்டர்னு வாங்கி கொடுக்க போறீங்க? அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாதான் இந்த அக்கா வாங்கி கொடுக்காங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஒரு ஆசையா ஒரு பாசத்தினாலதான் சார் நான் சொன்னது. முதல்ல எப்ப வாங்கி கொடுத்தீங்க? முதல்ல 5 வருஷம் ஆகுது. ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. அது அப்பதான் எங்க மாமா வெளிநாட்டுல இருந்து வந்தாரு. சரி. அப்ப கொண்டுட்டு வந்தாங்க நிறைய. கொண்டுட்டு வந்ததை பார்த்தா எல்லாரும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு கொஞ்சம் ஊத்துங்கண்ணே. உனக்கு எதுக்குடா இதெல்லாம்? ஊத்துங்கண்ணே. அதாவது இந்த ஓசியில குடிக்கிறது மட்டும் இல்லாம அன்னைக்குதான் இந்த டிஃப்ரெண்டா சைடிஷ்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த ஆமை குஞ்சு, அனகோண்டா குஞ்சுன்னு. தான் துட்டுல குடிக்கும் போது தக்காளி ஊறுகாய் நக்கிக்கா, ஓசி குடிக்கும் போது ஒரு வாய்க்கு ஆமை குஞ்சு அன்னகொண்டா குஞ்சு எல்லாம் ஒண்ணு. எல்லாரும் விரும்பி சாப்பிடும் போது நம்ம வீட்டுக்காரர் மட்டும் அதை விரும்பவே இல்லையே அப்படின்ட்டு நான் தான் கம்பல் பண்ணி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து பார்த்தேன். என்ற மருமக மகாலட்சுமி மாதிரி இனிமே வெளியில போகும்போது ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போட, நல்லது நடக்கும். அவருக்கு ஒம்பட்டி வாந்தி எடுத்துச்சு. எடுக்கிறதோட கம்பல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சேன். இப்போ ஓவர் ஆயிட்டு. நீ குடினா நான் குடிக்கணும், நீ நிறுத்தினா நான் நிறுத்தணுமா? ஊத்துற உட்கார வச்சு ஊத்தி கொடுத்ததுக்கும் வேலை காட்டிட்டியாடா. குடிக்கட்டுமே அப்படின்னு. ஏன்னா பொதுவா பெண்கள் குடிக்க எதிராகத்தான் இருப்பாங்க. கஷ்டப்பட்டு எல்லாமே இருக்கு, சந்தோஷமா இருக்கவும் மாட்டேங்கிறாரு, நிம்மதியாவும் இருக்க மாட்டேங்கிறாரு. நிம்மதியா இருக்க விடாம பண்றதே இந்த பொண்டாட்டிங்க தான். ஆனா அதுக்கு மருந்தா குவாட்டரும் வாங்கி கொடுக்காங்க பாருங்களேன். இது எப்படின்னா பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற மாதிரி இருக்கு. ஃபேமிலி லைஃப் ரொம்ப ரிஸ்கா இருக்கும் போல. ஆமா செத்து போய் தெரிஞ்சுதான் பொண்டாட்டி முன்னாடி சாப்பிடுச்சியா? அது இயற்கை மரணம்டா. வாழ்க்கை பூரா ஒரு கஷ்டமா, இந்த ஒரு நிம்மதியாச்சும் இருக்கட்டும் அவருக்கு வாழ்க்கையில. இது ஒரு ரியாலிட்டி, இப்படியும் இருக்கிறது. சாராயம் குடிக்கிற நாயை விளக்கம் கொடுக்குது பாரியா அப்படின்னு நான் தான் விரும்பி குடிக்க வச்சது. ஓகே. இப்ப குடிக்கிறது டெய்லி கான்ட்ராக்ட் ஆரம்பிச்சிட்டாரு. கட்டின பொண்டாட்டி அடி புருஷன் சாராயம் குடிக்கும் போது பொண்டாட்டி என்ன செய்யணும்? குடுகுடுன்னு ஓடி போய் வெங்காயத்தை நிறைய வெட்டி போட்டு ஒரு ஆம்லெட் கொண்டு வா. அதானே, சரக்கு மட்டும் வாங்கி கொடுத்தா போதுமா? சைடிஷ்க்கு யாரு? உங்க ஒப்பனம் வந்து காசு கொடுப்பான். அவர் குடிச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சா என்ன திட்டுவீங்க? யாரும் மதிக்க மாட்டாங்க, என் அண்ணன் தம்பிங்கெல்லாம் யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்கன்னு தான் சொல்றேன். மாமா என்ன நான் உங்க பொண்ணோட புருஷன் பேசுறேன் மாமா. சத்தியமா குடிக்க மாட்டேன் மாமா. இனிமே உங்க செருப்பு அனாவசியமா பிய்யாது மாமா. ரொம்ப சந்தோஷமா. அறிவில்லையா உங்களுக்கு? அதான் அறிவில்லையான்னு. அறிவில்லையா? வேற என்ன சொல்லுவாங்க? குடிச்சாலும் இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு. சண்டே ஒரு நாள் தான் குடிப்பாங்க, அன்னைக்கும் நீங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா எப்படி? நல்ல நாள் அதுமா கறி எடுப்போம், அப்படியே திண்ணையில உட்காந்து வாட வச்சு உள்ள வந்தலான்னு பாக்குறியா? அதான் நடக்காது. அப்ப அதே கிச்சன்ல இந்த பக்கம் அவங்க வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி இந்த பக்கம் பாட்டில ஓபன் பண்ணி கலக்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். முதல்ல எப்ப தெரிஞ்சு? ஒரு 1 year கழிச்சு தான் சார் தெரிஞ்சது. யூஸ் பண்ணிட்டு அந்த கொய்யா இலையெல்லாம் சாப்பிட்டு வந்துருவாரு. ஓ, ஸ்மெல் தெரியாம இருக்கு. ஆமா. பாத்தியில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி பிடிச்சது பாத்தியா? ஆனா எங்க மாமியார் இருந்ததுனால எனக்கு வந்து வெளிப்படையா எதுவும் அவர்கிட்ட கேட்கவும் முடியல, சண்டை போடவும் முடியல. ஆஹா, இப்படிலாம் நீங்க மாமனார் மாமியார்னு சென்டிமெண்டா பாத்தீங்க. மொத்தத்துல புருஷனங்களை சென்டிமெண்டா பேசி திருத்த முடியாது, செருப்பால் அடிச்சுதான் திருத்தணும். இந்த குடிச்சது தெரியாம மறைக்கிறதுக்காக நீங்க பண்ற அந்த தில்லாலங்கடி வேலைகள்லாம் என்னென்ன? அத சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். என்னென்னலாம் பண்ணி மறைப்பீங்க? ஆரம்பத்துல தண்ணி அடிக்கும் போது பூண்டும் பொட்டுக்களையும் சாப்பிடுவோம். பூண்டும் பொட்டுக்களையும் சாப்பிட்டா சுமல் வராது. அதுக்கு அந்த குடிநாத்தத்தை தாங்கிடுறான், அவனு கிட்ட வர மாட்டான்.
தலைவலியா இருக்கு நான் படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயலண்டா படுத்துறேன். வந்த வாக்குல அப்படியே போய் படுத்துறது. தூங்குறானா 7 மணிக்கு அப்படி என்னடா உனக்கு? அப்ப நம்ம டென்ஷனா இருக்க மாதிரி அப்பயே திட்டிடணும் நம்ம. ஓ பயங்கரமா திட்டிட்டு வீட்டுக்கு போகும்போது செம்ம சவுண்ட் விட்டணும். இதானே கரெக்ட். இப்போ வாங்கனே இந்தாடி கூப்பிடுறது காது கேட்கல உனக்கு. அது பண்ணல இது பண்ணல ஏன் கூட்டல பெருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்பினால் பக்கத்துல வர மாட்டாங்க. ஓகே அவங்களுடைய அருகாமையை தவிர்க்கலாம். வாங்குற சம்பளத்துல 3/4 ஒயின் ஷாப் கொடுத்துட்டு வந்துறீங்க. மீதி பணத்துல அரிசியை கூட வாங்க முடியல. மளிகை கடைக்காரன் என்ன மச்சானா? தவிர்த்துட்டு எனக்கு வேற வேணாம், நான் எனக்கு சாப்பாடு வேணாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லி செம்ம கோவப்பட்டு நான் போய் படுத்துடணும். அது எதுக்குடா குடிக்கணும்? தூங்குறதுக்கு தான் குடிக்கிறீங்களா? சரி எப்பதான் எந்திப்பீங்க? யாருதான் எழுப்பி விடுவா? ஆமா எழுப்பி விட்டா இவர் அப்படியே ஏரோப்ளேன் ஓட்ட போறாரு. எழுந்த உடனே தச்ச சரக்கு தலை வலிக்குது இன்னொரு கட்டிங் வாங்கி கூட என்னதான் இம்சை பண்ணுவான். அதுக்கு படுத்தே கிடக்கட்டும். திடீர்னு ஒரு அண்ணன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சாப்பிட்டு வந்துட்டேன். இவன் மார்க் கம்மியா இருந்தான். நாம குடிச்சு வந்து தெரியக்கூடாதுன்ட்டு ஆஹா சூனா போனா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலச்சர் ராசா. ஹாய் டாடி அப்படின்னா நீ என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லடா. நீ பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த பக்கம் திரும்பிட்டு. ஆமா வா டாட். என்னாச்சு உங்களுக்கு? ஆனா பாத்ரூம்ல அந்த அடி வாங்கிட்டு மறுபடியும் குடிச்சிட்டு தைரியமா வீட்டுக்குள்ள வாரிங்க பாருங்கண்ணே. அதுக்கும் ஒரு தைரியம் வேணும். என் பொண்டாட்டி பெரிய சூரி வந்து குத்தி குடல ஒளி வைப்பறான். பேசாத, எனக்கு தலை வலிக்குது. ஒன்னு நினைச்சே எனக்கு கவலை வந்துருச்சு. சரி இங்க வாங்க, நீங்க இங்க வாங்க. சமாதானம் போயிடலாமா? அன்னைக்கெல்லாம் நான் தயார் தான். என் தலையில சட்டி பண்ண உனக்கு எழுது படிக்க தெரியும். நான் போறேன்னு சொல்லிட்டு நேரா பெட்ரூம் போயிட்டேன். தம்பி இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டு புட்டு ஸ்பாட்ட காலி பண்ணிட்டு நம்ம ஏரியா பக்கம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஹையர் அபிஷியலை வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம். சோ மேலதிகாரியை திட்டணும் அப்படின்னா ஒரு சின்ன துணிச்சல் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஆமா துணிச்சலுக்காக. சரக்கு உள்ள போனா தாண்டா தைரியமே வரேன். ஊத்துறா யோ மொக்கச்சாமி, எங்கள சொம்பைன்னு நினைச்சியா? அதான் நீ கொடுக்கிற 10,000 ஓவாக்கு என்னைய சமைக்க சொல்லுவ, கூட்ட சொல்லுவ, துணி துவைக்க சொல்லுவ. என்ன சோ மக்களே, இந்த வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் என்னன்னு தயங்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. குடிக்கிறது தப்பா கரெக்டாங்கிறதே கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். பாய் பாய். அந்த சப்ஸ்கிரைப் எனக்கு இந்த திறமை ஒவ்வொரு திறமையும் இருக்கு. பலவிதமா திறமை பண்றாங்க. எல்லாரும் எல்லா சேனலையும் பார்க்கணும். அதுமாதிரி நண்பர்கள் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.